पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायम् அதிசுந்தரமந்தஹாசம் வாதாலயே ச மனிஷம் ஹிருதி பாவயாமி. இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 19வது தசகத்தில் 5ஆமத்ததும் 6ஆமத்ததும் ஸ்லோகங்களை பார்க்கலாம். பிராச்சீன பர்ஹிஷுடைய பிள்ளையான பிரச்சேதசஸ்களை பற்றி நம்ம இந்த சாப்டரில் படிச்சுட்டு இருக்கோம். பிரச்சேதசஸ்கள்ங்கிறது யாருன்னு கேட்டால் பிராச்சீன பர்ஹிஷுடைய அவர் கொள்ளு பேர், பிரத்து சக்கரவர்த்தியுடைய கொள்ளு பேர். அவருடைய பிள்ளையான பிராச்சீன பர்ஹிஷுங்கிறவருக்கு பிறந்த 10 குழந்தைகள் பிரச்சேதசர்கள். அவங்க மேற்கு சமுத்திரத்தில் இந்த தடாகத்தை அடைஞ்சிட்டு அந்த இடத்துலேருந்து ருத்ரகீதையை ருத்ரன் வாயினால் சொல்லப்பட்ட அந்த ருத்ரகீதையே அவ ஸ்மரிச்சுண்டு 10,000 வருஷம் தண்ணினுக்குள்ளேயே அந்த தடாகத்துக்குள்ளேயே முங்கிண்டு அந்த ருத்ரகீதத்தை அனுபவிச்சுண்டு சொல்லிட்டு இருக்கலாம். அவளுக்கு துருவன் மாதிரியான அவசரம் இல்லை, அவள் சுவாமியை உடனே பார்க்கணும் அப்படிங்கிற 5 மாசத்துல பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. அவளுக்கு நிதானமாக இதை அனுபவிச்சு படிக்கணுங்கிறது தான் ருத்ரகீதத்தை. அதனால இவளுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றத இந்த 4 ஸ்லோகங்களில் சொல்கிறார். 5ஆவதுல இது 10,000 வருஷம் இவ தபஸ் பண்ணினதுனால மனசு சந்தோஷப்பட்ட இந்த ஹரியானவர் அவளுக்கு முன்னாடி ஆவிர்பவிக்கிறார். எப்படி அவர் ஆவிர்பவிக்கிறார்? அவர் ஆவிர்பவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இவா பண்ணுற தபஸ்னால இந்த குலமே பாவிதமாகிறது அங்கிறதையும், அதுக்கப்புறமா எப்படி பகவான் அவளுக்கு முன்னாடி ஆவிர்பவிச்சார் அப்படிங்கிறதையும் இந்த 5ஆமத்ததும் 6ஆமத்ததும் ஸ்லோகம் சொல்லுறது. 5ஆமத்த ஸ்லோகம் நம்ம பார்க்கலாம். தபோபிரேஷாம் அதிமாத்திரவர்திபிஹ சயக்ஞஹிம்சா நிரதோபி பாவிதஹ பிதாபி தேஷாம் கிருஹயாதனாரத பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயோ. அப்போ தபோபிர் ஏஷாம், இந்த தபோ இவா பண்ணுற ஏஷாம் தபோபிகி, இவா பண்ணுற இந்த தபஸ்னால அது வர்திபிகி வளர்றதாம். அவளுடைய தபஸுடைய இதனால வளர்றது, அந்த தபஸ் அதிகமாக ஆகிறதுனால அந்த தபஸ்னால அந்த யாரு யஜ்ஞஹிம்சானிரதோபி, யஜ்ஞத்தை ஹிம்சை பண்ணி அதனால சந்தோஷம், அதாவது யஜ்ஞம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னது யாரு? வேணன். அந்த வேணன் கூட இவளுடைய குலத்துல வந்தவர் தானே இல்லையா? அவர் கூட பாவிதமாயிட்டாராம். அந்த வேணனையே இவளுடைய தபஸுடைய வேகமானது வளர்ந்த இவளுடைய தபஸானது யஜ்ஞஹிம்சா நிரதோபி அபாவிதகா, அவனையும் அந்த வேணனையும் பாவனம் பண்ணிடுத்துனாக்கா அவனை பரிசுத்தமாக்குவனான பரிசுத்தமானவனா ஆக்கி எடுத்து தபோபி ஏஷாம் அதிமாத்திர வர்திபிஹி ச யஜ்ஞஹிம்சா நிரதோபி பாவிதகா. யஜ்ஞஹிம்சா நிரதோபிங்கிறது நிரத அப்படிங்கிறது வேணன். அந்த வேணனை கூட பாவிதம் பண்ணி எடுத்து இவாளுடைய தபஸானது ஜாஸ்தியானதுனால பிதா இவாளுடைய அப்பா கூட என்ன பிராச்சீன பர்ஹிஷ் என்ன பண்ணுறார்? எப்போ பார்த்தாலும் ஃபுல்லாக கர்மடமே பண்ணிட்டு இருக்காரு, யஜ்யங்களை பண்ணிட்டு இருக்காரே தவிர யஜ்யத்தினால என்ன விளைவுங்கிறது அவளுக்கு அந்த யஜ்யம் பண்ணணும் கர்மம் பண்ணணுங்கிறதுனால இருக்கிற ஆசையினால அந்த ஆசையினால அதையே பண்ணிட்டு இருக்கிறதுனால அவரோட வீட்டுக்கு இந்த நாரதர் ஒரு வாட்டி இவருக்கு உபதேசிக்கிறார். நீ பண்ணுற யஜ்யத்தினால உனக்கு எந்த விதமான இன்பமும் ஏற்பட போகிறதில்லை, உனக்கு மோட்சம் கிடைக்க போகிறதில்லை. ஒன்றை கொல்லறதுக்கு உன்னுடைய யஜ்யத்தினால கொல்லப்பட்ட நிறைய பசுக்களானது ரெடியாக தன்னுடைய கூர்மையான கொம்புகளை வச்சுண்டு காத்துருக்கு, நிறைய ஒன்று வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீ எப்போ அங்கே வரப்போறாய், உன்னை எப்போ கொல்லலாம் அப்படின்னு காத்துருக்கு எல்லாமா. அதனால நீ அதை விட்டுடு அப்படின்னு அவருக்கு ஆத்ம வித்தையை அவர் உபதேசிக்கிறார் இந்த நாரதர். அதை தான் அடுத்த வரியில சொல்லுறார். பிதாபி தேஷாம் கிருஹ யாதனாரத பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயோ. அப்போ
கிரக யாத நாரத. அப்போ வீட்டுக்கு வந்த இந்த நாரதர்னால பிரகர்ஷிதாத்மா, அவர் பிரதர்ஷிதாத்மா தர்ஷனம் பண்ணி கொடுக்குறார், அவளுக்கு சொல்லி கொடுக்குறார். ஆத்ம ஞானம்னாக்கா என்னது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டு, அதனால பவதாத்மதாம்னாக்கா உங்களுடைய மோட்சம், உன்னுடைய திருவடிகளை அவரும் அடைஞ்சுட்டார். யாரு? இந்த பிதாவும் அடைஞ்சதுக்கு காரணம், இந்த வேணனும் பாவிதமானதுக்கு காரணம் தபோபிர் ஏஷாம் அதிமாத்திர வர்த்திபிகி, உங்களுடைய தபஸ்னால அதிகமாக வளர்க்கப்பட்ட இந்த தபஸ்னால இந்த வேணனானவனும் பாவிதமாயிட்டான். உங்களுடைய அப்பாவும் வீட்டுக்கு வந்த இந்த நாரதர்னால அவர்னால ஆத்ம வித்தியை என்னன்னா தெரிஞ்சுண்டு உங்களுடைய மோட்சத்தை அடைஞ்சுட்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லுறார். தபோபிரேஷாமதிமாத்திரவர்த்திபிஹி சயஜ்ஞஹிம்சா நிரதோபி பாவிதஹ பிதாபி தேஷாம் கிருஹயாதனாரத பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யயோ. இப்போது இந்த இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 30வது அத்தியாயத்தில் இதை பற்றி சொல்லுறார். இவர் பிராச்சீன பர்ஹிஷங்கிறவருக்கு நாரதர் வீட்டுக்கு உபதேசம் பண்ணி கொடுத்துட்டு அவர் புரஞ்சனோபாக்கியானம் அப்படிங்கிறது 4 சாப்டரில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த கதையை சொல்லி, அது ஒரு மறைமுகமான கதை, பூடகமாக இருக்கும். அதுடைய அர்த்தங்களை இவருக்கு மனசிலாக்கி கொடுத்துட்டு இவருக்கு ஆத்ம தத்துவம் என்னதுங்கிறதையும் சொல்லி கொடுக்குற இந்த நாரதர் அப்படின்னு அங்கே விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்தில். அடுத்தது 6வது ஸ்லோகம். 6வது கிருபாபலேனைவ புரப்ரச்சேதசாம் பிரகாஷமாகா பதகேந்திரவாகனக விராஜி சக்ராதி வராயுதாம் சுபி பிஜாவ் புஜாபிர் அஷ்டாபிர் உதஞ்சி தத்யுதிஹி. 8 கைகளை வச்சுண்டு அவர் யாரு? பதகேந்திரவாகனா. அவர் பதகேந்திரவாகனா கருடவாகனாக பிரகாசமாக்கா, அவளுக்கு பிரகாசம் ஆகா. அப்போ அவளுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாகிடுறார், அவளுக்கு முன்னாடி ஆவிர்பவிக்கிறார். எதனால ஆவிர்பவிக்கிறார்? பகவானானவர் எப்படி பதகேந்திரத்துக்கு மேலே ஏறி இவாளுக்கு பிரகாசம் ஆகா பதகேந்திர வாகனா. எதனால வர்றான்னு கேட்டாக்கா கிருபாபலேனைவ, அவருடைய கிருபையினால. அந்த கிருபைங்கிறது இருக்குல்ல, அதனால இந்த 10,000 வருஷம் இவாளை தபஸ் பண்ணின உடனே அவளுக்கு முன்னாடி புறப்பிரச்சேதசாம், பிரச்சேதசுகளுக்கு முன்னாடி இவர் பதகேந்திர வாகனா பிரகாசமாக அவர் பதகேந்திர வாகனத்தில் ஏறிண்டு இவாளுக்கு பிரத்யக்ஷமாக அவளுக்கு காட்டி தன்னுடைய சுரூபத்தை காட்டி கொடுக்குறார். எப்படி அந்த சுரூபம்னு கேட்டால் விராஜி சக்ராதி வராயுதாம் சுபிகி. ஆமாம், சக்கரம், சங்கு சக்கரம், கதை அதெல்லாம் வச்சுண்டு அதெல்லாத்தையும் ஆயுதம் ஆதின்னு சொல்லிட்டார். ஆதீன மீதி முதலிய மீதிகள் எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாம் தியுதி அப்படியே சுபா அப்படியே பிரகாசத்தை கொடுக்கறது, பளபளவான்னு இருக்கிறதுக்கு கீர்த்தியை கொடுக்கறது. அப்படிப்பட்ட இந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துண்டு புஜாபிகி அஷ்டாபிகி 8 புஜங்களோட அவளுக்கு உதஞ்சித தியுதிகி அப்படியே பிரகாசமாக கருணையினாலேயே அவளுக்கு அந்த காந்தியை, தன்னுடைய காந்தியை காட்டிண்டு இவர் அவளுக்கு முன்னாடி பிரகாசமாகிற அவர் பிரத்யக்ஷமாக இந்த பிரச்சேதசர்களுக்கு முன்னாடி ஆவிர்பவிக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். அவர் என்னத்தினால் ஆவிர்பவிக்கிறார்? கிருபாபலேனைவ, தன்னுடைய கிருபையினுடைய கடாட்சம் இருக்கிறதுனால அந்த கிருபையை காட்டிக்கிறதுக்கு வேண்டி பதகேந்திர வாகனாவாக இவர் ஹரியானவர் இவாளுக்கு முன்னாடி ஆவிர்பவிக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் திரும்பி பார்க்கலாம். கிருபாபலேனைவ புறப்பிரச்சேதசாம், பிரச்சேதசர்களுக்கு முன்னாடி இந்த கிருபாபலத்தினால தன்னுடைய கிருபையினால பிரகாசமாக பதகேந்திர வாகனாக, பதகேந்திர வாகனாக இவாளுக்கு முன்னாடி பிரகாசம் ஆகா. இப்போ இவாளுக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாகிறார் இந்த கருடன் மேலே ஏறிண்டு பகவானானவர். எப்படி வரார்? விராஜி சக்ராதி வராயுதா
அம்சுபிஹி விராதி சக்ராதி சக்ரா முதலிய ஆயுதங்களை எல்லாம் வச்சுண்டு அதனால பளபளான்ற காந்தியையும் வச்சுண்டு புஜாபிர் அஷ்டாபிர் உதஞ்சித தியுதிஹி அப்படியே பிரகாசமாக தன்னுடைய காந்திய ஸ்வரூபத்திலேயே காட்டிண்டு அந்த மாதிரி இவாளுக்கு ஆவிர்பவிச்சுட்டு இவாளுக்கு எல்லாருக்கும் முன்னாடி தோன்றுகிறார். இவர் வந்து ஆவிர்பவிக்கிறார், பிரத்யக்ஷமாகிறார். இவ இந்த பிரச்சேதஸுக்கு முன்னாடி, பிரச்சேதஸுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இவ வந்து 10 பேர் சகோதரர்கள். ஒரே மாதிரியான உருவமும் இருக்கும், அதே மாதிரி ஒரே மாதிரியான குணங்களும் இருக்கும். இதில் வந்து இந்த பிரத்யக்ஷமாகிறாரே இந்த பதகேந்திர வாகனாவான இந்த ஹரியானவர் அவருடைய வாயாலேயே சொல்லறார், யார் இந்த பிரச்சேதஸுகளுடைய குண கதையை படிக்கிறாளோ அவளுக்கு எல்லாருக்கும் சகோதர ஸ்நேகம் அப்படிங்கிறது விருத்தியாகும். அதனால சகோதரருக்குள்ள சண்டை பூசல் அந்த மாதிரியான ஒரு சாதனமும் இருக்காது. அவளுக்குள்ள அந்த ஸ்நேகமானது வளரும் அப்படிங்கிறதையும் சொல்லுற. இதை மேற்கொண்டு இருக்கிற அடுத்த 7ஆம் 8ஆம் ஸ்லோகங்களில் பார்க்கலாம்.